ஷிப்ல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட பாடி ரிமைன்ஸையும் வேல்யூபிள்ஸையும் என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்துல ரொம்ப நாள் ஷிப் வந்து ஷோருக்கே வராம இருக்கிறதுனால சீ பரியல் அப்படின்ற ஒரு மேட்டர் நடக்கும். அப்படின்னா அவங்களோட பாடியை வந்து ஒரு டைம் பார்த்து நடுக்கடல்ல இறக்கிடுவாங்க, சீ பரியல். அதுக்கப்புறம் ஸ்லோவா சயின்டிபிக்கலா வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகி டெக்னாலஜிலாம் வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட பாடியை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி சில ரூல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரி பாடிஸை வந்து ஒரு சிப்லா கவர்ல போட்டு ஃப்ரீசர் ரூம்ல லோவஸ்ட் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணி லேண்ட்ல டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலியமா லேண்ட்ல சில கிலோமீட்டர் 300 நாட்டிக்கல் மைல்ஸ்க்குள்ள வந்துருச்சு அப்படின்னா ஹெலிகாப்டர் இவாக்குவேஷன் பண்ணி அந்த பாடியை எடுத்துருவாங்க. அப்புறம் அவங்களோட வேல்யூபிள்ஸ் அண்ட் பிலாங்கிங்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நீட்டா அதை வந்து கவுண்ட் பண்ணி அது ஒரு லிஸ்ட் போட்டு கரெக்டா அவங்களுக்கு ஒரு லாக் என்ட்ரி இருக்கு. கேப்டன் கிட்ட ஒரு அபிஷியல் லாக் புக் இருக்கும். அந்த அபிஷியல் லாக் புக்ல அந்த என்ட்ரியை கரெக்டா எழுதி அதுக்கான ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு டெத் சர்டிபிகேட்டும் வழங்குற பவர் வந்து கேப்டன் கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு கேப்டன் நினைச்சா ஷிப்ல பிறகுற குழந்தைக்கு கேப்டனால பர்த் சர்டிபிகேட்டும் கொடுக்க முடியும், இறந்து போறவங்களுக்கு டெத் சர்டிபிகேட்டும் கொடுக்க முடியும். இந்த மாதிரி அம்யூசிங் நியூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் சீ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ கேப்டன் விஷ்ணு.